திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் உச்சமாக மாறி நீயா நானா என்ற போட்டியை உருவாக்கி வைத்திருக்கிறது. கலைஞர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசிய விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை துரைமுருகனை திருச்சி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். இந்த கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சீமான் கொடுத்த பிரஸ் மீட் தான் மொத்த பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளியே. தேவர், நாடார், கோனார், தேவேந்திர குலத்தவர் மீது எஸ்பி வருண்குமாருக்கு பிறப்பிலேயே வெறுப்பு என காவல்துறை அதிகாரியை பார்த்து ஒரு கட்சியின் தலைவரான சீமான் வைத்த புகார் அந்த குறிப்பிட்ட சமூகத்தினரை எஸ்பிக்கு எதிராக தூண்டிவிட்டதை போல அமைந்தது. தொடர்ச்சியா அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமா விளையாட்டு. தேவர், நாடாரு, கோனாரு, தேவேந்திரரு யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்க மேல எல்லாம். சீமானின் பேட்டிக்கு பிறகு எஸ்பிக்கு எதிராக எக்கச்சக்கமான ஆபாச பதிவுகள் இணையத்தை ஆக்கிரமித்தன. ஒரு கட்டத்தில் கொலை மிரட்டல் வரை சென்று பிரச்சனையை ஊதி பெரிதாக்கியது. இதனையடுத்து வழக்கு, வக்கீல் நோட்டீஸ், கைது என அவதூறு பதிவுக்கு எதிராக எஸ்பி வருண்குமார் எடுத்த சட்ட நடவடிக்கைகள் நாம் தமிழர் கட்சியினருக்கு இன்னும் கோபத்தை கொடுக்கவே எஸ்பிக்கு எதிரான அவதூறு பதிவு அட்ராசிட்டி முடிவில்லாமல் நீடித்துக் கொண்டே இருந்தது. பொறுத்து பார்த்த எஸ்பி வருண்குமார் தற்போது எக்ஸ் கணக்கில் இருந்தே விலகுவதாக அறிவித்திருக்கிறார். 8 பக்கங்களுக்கு எஸ்பி வருண்குமார் வெளியிட்ட அறிக்கையில் ஆபாச அவதூறு பதிவுகள் போடும் கணக்குகள் அனைத்தும் போலியாக இருக்கும் நிலையில் வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழ் தெரிந்த நபர்களை வைத்து பணம் கொடுத்து தனக்கு எதிராக ஆபாசமாக பதிவு போட வைப்பதாக அதிர வைத்திருக்கிறார். மேலும் சமூக வலைதள கணக்கில் இருந்து தற்காலிகமாக விலக முடிவு செய்திருப்பதாக கூறியிருக்கும் எஸ்பி வருண்குமார் ஏற்கனவே 2 பேர் கைதான நிலையில் இன்னும் கைது நடவடிக்கை தொடரும் என நாம் தமிழர் கட்சியினருக்கு வார்னிங் கொடுத்திருக்கிறார். மேலும் ஆபாசம் அவதூறு பரப்பிய போலி கணக்குகளுக்கு பின் ஒளிந்திருக்கும் நபர்கள் மீது பெண்கள் வன்கொடுமை, தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்வதோடு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது மான நஷ்ட ஈடு வழக்கு தொடர்வேன் எனவும் தெரிவித்திருக்கிறார். தனக்கு எதிராக பதிவு போடும் கூட்டத்திற்கு பாடம் புகட்டுவேன் என எஸ்பி வருண்குமார் சபதம் எடுத்திருக்கிறார். காவல்துறையில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் வருண்குமார் அரசியல் கட்சி அவதூறு பதிவுகளுக்கு சரிக்கு சமமாக சமூக வலைதளத்தில் சண்டை போடுவதால் ஒரு பக்கம் விமர்சனங்கள் எழுந்தாலும் இந்த அவதூறு பதிவுகள் எஸ்பியை தாண்டி அவரது குடும்பம், மனைவி, குழந்தைகளை தவறாக சித்தரிப்பது புண்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. ஆகையால் தான் நாம் தமிழர் கட்சியினருக்கு எதிரான கைது நடவடிக்கை தொடரும் என எஸ்பி வருண்குமார் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. புலிவாலை பிடித்த கதையாக எஸ்பி வருண்குமார் மீதான வன்ம பதிவுகள் எல்லையில்லாமல் சென்று கொண்டே இருக்கும் நிலையில் IPS அதிகாரியான வருண்குமார் மீது சீமான் வைத்த சாதி ரீதியான புகார்களுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்கிறது, எந்த அடிப்படையில் சீமான் பேசினார், காவல்துறை அதிகாரியை மிரட்டி குடும்பத்தையே ஆபாசமாக பேசும் அளவுக்கு சென்றது ஏன் என்ற கேள்விக்கெல்லாம் எஸ்பி வருண்குமார் தொடரும் வழக்கின் விசாரணையில்தான் விடை தெரியும். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் மிதார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.